திருமாவளவன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்ட கால பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல, கொள்கை போராட்டத்தில். ஆனாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பலரும் கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் நான். இந்த பாருங்க, உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வலி குறைஞ்சிரும், காணாம போயிடும். ஆனா ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தால் அதிகமாகும். நான் ஒரு கலைஞன் தான், ஆனா என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை. என்னை விட திறமைசாலிகள் அதிகமா இருக்காங்க. அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டும் இல்லை, அது மக்களோட அன்பு, மக்களோட நம்பிக்கை. ஆக ஒரு மேடி ஏற்றிய மக்களுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும்போது ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் கோழையாயிடும். நான் செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்லை, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய மனசாட்சி. ஏனென்றால் வாழ்க்கையே ஒரு கலைஞனா எனக்கு புரியுது. அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை. லங்கேஷ் போன்ற, மார்க்ஸ் போன்ற, அம்பேத்கர் போன்ற, காந்தி போன்ற, பாரதி போன்ற, இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல். அந்த புரிதல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. 10 வருஷத்துக்குள்ள தான் பேசிக்கிட்டு இருக்கேன், 9 வருஷத்துல தான் இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் மன்னர்ன்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும், அவர் தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அவர்தான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது, மனுஷனாயா நீ என்ன முடியாது. ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, அவன் எப்படியும் போவான், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஆட்சியே அவர் பேசுறாருன்னா பயப்படும். அப்பேற்பட்ட ஒரு ஆசானை நான் ரொம்ப கிட்டத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் நிரந்தரமா ஒரு விஷயம் சொல்லுவார் எங்களுக்கு. ஒரு பத்திரிகையும், ஒரு சாதாரண குடிமகனும், ஒரு கலைஞனும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கணும். நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கிறது தான் அரசியல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் எனக்கு. உன்னுடைய நண்பனே ஆளும் கட்சியானால், அதிகாரத்துக்கு வந்தால் நீ அவனுக்கு எதிர்கட்சியா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆசான், அவருடைய மகள் கௌரி 35-40 ஆண்டு காலம் ஒரு தொடர்பு. அப்படி வளர்ந்தவங்க நம்ம. அவர் ஒவ்வொரு டைனிங் டேபிள்லையோ இல்லை அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லையோ ஈவினிங்காக நம்ம அங்கே போய் உக்காந்தா எங்களுக்கு கிடைச்ச, நாங்கள் பார்த்த துருவானங்கள், எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அதிகம். அப்பேற்பட்ட கௌரியை சுட்டு கொல்லும் போது, அதற்கு முன்னாடி டபோல்கர் இருக்கட்டும், பன்சாரே இருக்கட்டும், கல்புர்கி இருக்கட்டும்னாலும் நான் கர்நாடகத்தில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசலன்னு இல்லை, அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய தோழி, என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்ன கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள். அந்த மரணத்தில் நீயும் சும்மா இருப்பியா அப்படின்னு. அதனால்தான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன், நான் அவளை புதைக்கல, விதைத்தேன். இந்த பாசிசம், இந்த சனாதனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கினோன்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எழுந்திருக்குங்கிற காரணத்தினால்தான் 8 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த தெய்வமகன் மன்னரை நினைச்சேன் நான். அவனை பாருங்களேன், ஒரு பாசிஸ்ட், ஒரு சர்வாதிகாரி. அவன் ஒரு புஷ்பக விமானத்தில் வருவான், ஒரு தேர்ல நிற்பான், எல்லாரும் பூ போடுவாங்க, மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறானுங்க. அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி?
மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன், அந்த மனம் தெரியாதவன், அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்போவாவது புரியுமா அவனுக்கு? அவன் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி. அவனை அப்படி விட்டுறலாம். வரும்போது இன்னைக்கு ஒரு 3 பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்ணிருந்தாங்க, நேஷனல் கேரவன் அந்த மேக்சிமம். நீங்க ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க? கேட்க மாட்டாங்கம்மா அப்படின்னு. அரசியலுக்கு யாராவது வரலாம், யாராவது உள்ள வர முடியாது. பிரகாஷ் ராஜ் இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம். தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உள்ள விட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.